ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைப் காஸ்டிங் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்துட்டு இந்த ஃபைல் லொக்கேஷனில் நான் ஓப்பன் பண்ணிக்கணுமென்றதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், கோட் ஸ்பேஸ் டாட்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணதும் ஸோ எனக்குரிய விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டு என்ன செய்கிறோம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். அந்த ஃபைல் லொக்கேஷனில் பாருங்கள், ஜாவா டைப் காஸ்டிங்னு சொல்கிற நேமில் அது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நான் நம்மளோட கோடிங்கை ரன் பண்ணுறதுக்குரிய ரன் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், run.javaன்னு சொல்லி. நான் இங்கே எந்த நேம் வேணாலும் நான் கொடுக்கலாம், நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா. ஸோ நான் ரன்னு சொல்கிற நேம் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் உங்களோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாகவே டைப் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த கோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டோ கம்ப்ளீட் வராது, நீங்கள் மெனுவலாக தான் டைப் பண்ண வேண்டி வரும். ஓகே, ஸோ ரன் ஆகி முடிஞ்சதும் நான் என்ன செய்கிறேன், கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் காஸ்டிங்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது தான் டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. டைப் காஸ்டிங்கில் ரெண்டு விதமான டைப் காஸ்டிங் இருக்குது, வைடனிங் டைப் காஸ்டிங், அதே மாதிரி நெரோவிங் டைப் காஸ்டிங்னு சொல்கிறது. ஸோ வைடனிங் டைப் காஸ்டிங்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன தானத்திலிருந்து சின்ன ஸ்பேஸ்லேருந்து கூடுதலான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரியான டைப்புக்கு சேஞ்ச் பண்ணும்போது அது வைடனிங் டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன செய்கிறேன், இன்டீஜரில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்டா myInt சொல்லி ஒரு நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு 25ன்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் டபுள்னு சொல்கிற டேட்டா டைப் ஒன்று க்ரியேட் பண்ணிப்பட்டு மை டபுள்னு சொல்லி ஒரு டேட்டா டைப்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்டா மை இன்டீஜர்னு சொல்கிற டேட்டா டைப் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் செக் பண்ணி பார்க்கேன், system.out.printlnல போயிட்டு மை டபுள்னு சொல்கிற டேட்டா டைப்பை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சாரி, ஜாவாசி run.javaன்னு சொல்லி கொடுக்கணும், சரிங்களா. ஸோ கொடுத்துட்டேன். இப்போது ஜாவா ரன்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள் 25.0ன்னு சொல்கிற வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு என்ன செய்யுதுங்க, டிஸ்பிளே ஆகுது. அப்போ பாருங்கள் 25.0ன்னு சொல்கிற வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேட்டா டைப்பை சொல்லுவாங்க வைடனிங் டேட்டா டைப்புன்னு சொல்லி, வைடனிங் காஸ்டிங் என்று சொல்லுவாங்க. ஸோ அப்போ சின்ன தானத்துலேருந்து பெரிய தானத்துக்கு கொண்டு வருது. அப்போது என்னென்ன டேட்டா டைப்பில் இந்த காஸ்ட் வந்துட்டு பண்ணப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வைடனிங் டேட்டா டைப் வைடனிங் காஸ்டிங்குக்கு வந்துட்டு இங்கே மல்டி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் சொல்கிறேன்னு பாருங்கள், எந்த ஓர்டரில் இந்த வைடனிங் டைப் காஸ்டிங் வந்துட்டு இருக்குமென்னு சொல்லி காஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பிட், அதிலிருந்து ஷோர்ட்டுக்கு மாறும். ஸோ ஷோர்ட்டில் இருந்து சார்ட் டைப்புக்கு சேஞ்ச் ஆகும். சார்ட் டைப்லேருந்து இன்டீஜர், இன்டீஜர்லேருந்து லாங்லேருந்து ஃப்ளோட்டில் இருந்து டபுள். இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு என்ன செய்யும், காஸ்ட் பண்ணப்படும். ஸோ இந்த டைமில் இப்படி வைடனிங் டைப் காஸ்டிங் நீங்கள் பண்ணும்போது வந்துட்டு எந்த ஒரு டேட்டாவுமே லாஸ்ட் ஆகாது வந்துட்டு. பட் நெரோவிங் டைப் காஸ்டிங் வந்துட்டு பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாக டேட்டா லாஸ்ட் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் என்ன செய்யணுன்னு சொல்லி, ஸோ டபுள், அதாவது இந்த ஆர்டர் இல்லாமல் ரிவர்ஸில் வருமாக இருந்தால் அது வந்துட்டு நெரோவிங் டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன், அந்த டைப் காஸ்டிங்குரிய ஆர்டரையும் நான் கீழே சொல்லிக்கிறேன், மல்டிலைன் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இன் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம எல்லா விதமான டேட்டா டைப்ஸுக்கு வந்துட்டு நம்ம இந்த காஸ்ட் பண்ணி நம்ம சிஸ்டம் செய்வோம். ஸோ இங்கே என்ன செய்கிறேன், நெரோவிங் டைப் காஸ்டிங்குரிய எழுதுகிறேன். இதில் ஆர்டர் என்னன்னு சொன்னால் டபுள். ஸோ இங்கே நெரோவிங் டைப் காஸ்டிங்குரிய ஆர்டர் வந்துட்டு நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், எழுத போகிறேன். ஸோ மல்டிலைன் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நெரோவிங் டைப் காஸ்டிங்கிறத போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இங்கே என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு அண்டர்லைன் நோட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை வந்துட்டு நான் இங்கே டைப் பண்ணுறேன்னு வந்துட்டு பாருங்கள். ஸோ டபுளில் இருந்து ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு வரும். ஸோ ஃப்ளோட் டேட்டா டைப்லேருந்து லாங் டேட்டா டைப்புக்கு வரும். ஸோ லாங் டேட்டா டைப்லேருந்து இன்டீஜர்லேருந்து சார் டேட்டா டைப்புக்கு வரும். சார் டேட்டா டைப்லேருந்து ஷோர்ட் டேட்டா டைப்லேருந்து பிட்.
ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்துட்டு என்ன செய்யும் நெரோவிங் டைப் காஸ்டிங் வரும். பட் இந்த டைப் காஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே நம்மளோட டேட்டா வந்துட்டு லாஸ்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உதாரணமாக என்ன செய்கிறேன்னு பாருங்கள். டபுளுங்கிற டேட்டா டைப்பில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன் மை டபுள் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்டா 25.75 சொல்கிற வேல்யூஸை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன்டீஜரில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன் மை இன்டீஜர் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மை டபுள் டேட்டா வந்துட்டு என்ன செய்கிறேன் அதுக்கு அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணும்போது நீங்கள் ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும். ஸோ இங்கே டேட்டா டைப் வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிடலான்னு சொல்கிற எரர் வரும். என்ன காரணத்துக்காண்டி இப்படி ஒரு எரர் நமக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நெரோவிங் காஸ்டிங் பண்ணும்போது வந்துட்டு கண்டிப்பாகவே டேட்டா லாஸ்ட் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணி வச்சுருந்த டேட்டா கண்டிப்பாக லாஸ்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இதை காஸ்ட் பண்ண போகிறேன். ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன் என்ன டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ண போகிறேன்னு அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் டைப் காஸ்டிங் பண்ணப்பட்டோம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்டா இதை அவுட் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். அதாவது மை இன்டீஜர் டேட்டான்னு சொல்லி கொடுக்கேன். அப்போ நமக்கு இங்கே இன்னும் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் 25.75 சொல்கிற வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கணும். பட் நாம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஜாவா சி ரன் டாட் ஜாவான்னு சொல்லி கொடுக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் ஜாவா ரன் அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். கொடுத்ததும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் இன்டீஜரில் இருந்து டபுளுக்கு சேஞ்ச் பண்ணும்போது 25.0ன்னு சொல்லி வந்த வேல்யூஸ் இங்கே நாம் 25.75ன்னு சொல்கிற வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு அந்த 75ன்னு சொல்கிற வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணப்படாமல் நமக்கு 25ன்னு சொல்கிற வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணப்படுது. இந்த 0.75ன்னு சொல்கிற வேல்யூஸ் 75ன்னு சொல்கிற வேல்யூஸ் வந்துட்டு டேட்டா லாஸ்ட் ஆகிட்டுது. ஸோ அப்போது இந்த வைடிங் டைப் காஸ்டிங் பண்ணும்போது வந்துக்கிட்டு எந்த ஒரு டேட்டாவும் லாஸ்ட் ஆகாது. பட் நெரோவிங் டைப் காஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே டேட்டா லாஸ்ட் ஆகும். ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறது எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த டைப் காஸ்டிங்கை யூஸ் பண்ணலாமுங்கிற சம்மந்தமாகவும் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்கும்போது அந்த வீடியோஸில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.